கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் கோனேரிப்பள்ளி பஞ்சாயத்து மற்றும் காமந்தொட்டி ரெவன்யூவில் கால்வாய் 2008 எடுக்கப்பட்ட கால்வாய் இப்போ வரைக்கும் பராமரிப்பு பணியும் செய்யாமல் விவசாயிகளுக்கு நஷ்டீடும் கொடுக்காம தண்ணீரும் விடாமல் வஞ்சிக்கிறது மாநில அரசாங்கம் மற்றும் மாவட்ட வாரியம் நிறைய பிடிஷன் கொடுத்துருக்காங்க. விவசாய சங்கத்து மூலியமாக நாங்கள் பல முறை பிடிஷன் கொடுத்தாலும் எந்த நடவடிக்கை எடுக்கல. பொதுப்பணித்துறை முன்னாடி போய் ஆர்ப்பாட்டமும் பண்ணும். என்ன சொல்கிறாங்கன்னா, நியாயமான பராமரிப்பு பணி செய்யணும்னா அரசாங்கம் மாநில அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குறதில்ல, நிதி ஒதுக்குறது இல்லைன்றத ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதே போல் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போய் அஜெண்டாலையும் கலெக்டர் முன்னாடியும் அஜெண்டாவில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி இருக்குங்க, ஏன் பராமரிப்பு பணி பண்ணல, விவசாயிகளுக்கு நஷ்டீடு கொடுக்கல, பட்டா சிட்டாலெல்லாம் நிறைய பேர் ஏற்றிருக்காங்க. ஏன்னா தென்பண்ணை ஆறு தண்ணி ஆறுந்து வர்றது காவாயின்ட்டு சிட்டாலி ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி பிளவுகள் நிறைய இருக்குது. ரெவன்யூ துறையும் நிறைய இடத்துல எடுக்காமல் இருக்காங்க. எப்படின்னா அந்த காவாய் எடுத்துன்னு போயிருக்காங்க, காவாய் சப்டிவிஷன் பண்ணல. எத்தனை நிலம் போயிருக்கு, அந்த ஒரு 10 சென்ட் போயிருக்கு, அந்த சப்டிவிஷன் பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டாங்க. அந்த நிலத்துக்கு நஷ்டீடும் கொடுக்கல, அதே போல் அவங்க நிலமும் எடுத்துன்னு இருக்காங்க, கவர்மெண்ட்டும் எடுத்துன்னு இருக்காங்க. இதுக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்காமல் லாஸ்ட்டில் நாங்கள் இருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட இப்போ BC4 இருக்குங்க இங்கே இந்த இடத்துல, ஒரு 5 கிலோமீட்டரில். இந்த BC4 இந்த பக்கம் வர்றது தண்ணியாக வர்றது இல்லைங்க. எங்களுக்கு ஒரு 30 கிராமங்க இருக்குது. இது 20 வருஷமாக இதே பிரச்சனை தான் எங்களுக்கு. அப்போ ஆரம்பாட்டம் பண்ணுறோம், அரசு கவனத்துக்கு கொண்டு செலுத்துகிறோம், எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. இப்போ நஷ்டீடு கேட்டுக்கிறோம். போய் முந்தினத்து அஜெண்டாவில் பேசியிருக்கோம், தர்றோம், இன்னும் எழுப்பீடு கொடுக்கணும். நாங்கள் தொரப்பள்ளிக்கிட்ட 3.25 கோடி சேங்ஷன் ஆகிக்குது, 1/1 பண்ணுறோம். ஆனால் இது காவாய்க்கு ஏன் தண்ணி விட்றது இல்லைன்னா, தண்ணி இங்கே வரைக்கும் வர்றதில்ல. நாங்கள் 9 கோடி 70 லட்சம் பராமரிப்பு பணிக்கும் காவாய் அகலப்படுத்தி ஆழப்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க. பொதுப்பணித்துறை எனக்கு ஆர்டிஐயில் நான் கேட்டதுக்காக எனக்கு பதில் வந்துக்கிறது 9 கோடி 70 லட்சம் ரூபா எங்களை கொடுக்குறோம், விவசாயிகளுக்கெல்லாம் கரெக்டாக நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு செலுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோவருக்கு உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க விவசாயிங்க பாவம் பண்ணுவாங்க. நிலவும் கொடுத்து போட்டு தண்ணியும் வராமல் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கும். தயவுசெய்து இது மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு செலுத்தணும், மாநிலத்துக்கு செலுத்தி எங்களுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கணும்ன்ட்டு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மத்திய மாவட்ட செயலாளர் TM ஸ்ரீனிவாசன்.